திருஷ்டி வீட்டை எப்படியெல்லாம் பாதிக்குது, உங்கள் குடும்பத்துக்கும் திருஷ்டி இருக்கான்னு இதை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். ஒரே வீட்டில் பணம் இருந்தாலும் மன அமைதி இல்லாமல் போவது ஏன்? காரணம் தெரியாமல் சண்டை, எரிச்சல், சோர்வு அதிகரிப்பது ஏன்? இப்படியான கேள்விகள் எழும்பொழுது பல குடும்பங்களில் வீட்டில் திருஷ்டி இருக்குமோ என்ற சந்தேகம் இயல்பாக தோன்றுகிறது. இந்த சந்தேகத்திற்கான பதிலை அறிய தலைமுறையாக மக்கள் பின்பற்றி வரும் சில எளிய சோதனைகள் இப்போது மீண்டும் கவனம் பெறுகின்றன. முதலில் எலுமிச்சை சோதனை குறிப்பிடப்படுகிறது. வீட்டில் வைத்த எலுமிச்சை திடீரென கருகி போவதோ காரணமில்லாமல் அழுகுவதோ ஏற்பட்டால் அது பார்வை அல்லது திருஷ்டியின் அறிகுறி என்று சிலர் கருதுகிறார்கள். இதுபோன்ற அனுபவங்கள் பல வீடுகளில் சொல்லப்பட்டு வருகின்றன. விளக்கு தொடர்பான மாற்றங்களும் கவனிக்கப்படுகின்றன. எண்ணெய் திரி சரியாக இருந்தும் விளக்கு அடிக்கடி அணைந்து போவது, அதிக புகை வெளியேறுவது போன்றவை வீட்டின் சூழல் சரியில்லை என்பதற்கான அடையாளமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தினசரி பூஜை செய்யும் வீடுகளில் இதை கவனிக்கிறார்கள். செடிகள் திடீரென வாடுவது மற்றொரு அறிகுறியாக கூறப்படுகிறது. முறையாக பராமரிக்கப்பட்ட செடிகள் காரணமில்லாமல் காய்ந்து போனால் வீட்டில் உள்ள சூழல் நேர்மறையாக இல்லை என்பதை காட்டும் அறிகுறி. இதை வீட்டின் ஆற்றல் மாற்றத்துடன் தொடர்பு படுத்துகிறார்கள். இதற்கிடையில் வீட்டில் அடிக்கடி சண்டை, எரிச்சல், மன அமைதி இல்லாமை போன்றவை ஏற்பட்டால் அதை திருஷ்டியின் விளைவாகவும் பார்க்கிறார்கள். மேலும் காரணமில்லாமல் வீட்டில் துர்நாற்றம் அல்லது அசௌகரியமான வாசனை தோன்றுவது, பூஜை நேரத்தில் கவனம் ஒருமுகப்படாமல் இருப்பது, உடனே சோர்வு அல்லது தலைவலி ஏற்படுவது போன்ற அனுபவங்களும் எதிர்மறை சூழலின் அறிகுறி. வீட்டில் திருஷ்டி அல்லது எதிர்மறை சூழல் இருக்கிறதா என்பதை அறிய உப்பு தண்ணீர் சோதனை பயன்படுத்தப்படுகிறது. ஒரு கண்ணாடி தண்ணீரில் சிறிதளவு உப்பு சேர்த்து 2 சொட்டு எண்ணெய் விட்டு இரவு முழுவதும் வீட்டின் ஒரு மூலையில் வைத்து பார்த்தால் மறுநாள் தண்ணீர் மேலே எண்ணெய் மிதந்தால் திருஷ்டி இல்லை, எண்ணெய் மூழ்கினால் எதிர்மறை சூழல் இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. வீட்டில் ஏற்படும் எந்த மாற்றமும் ஒரே காரணத்தால் மட்டும் வருவது இல்லை. சிலர் அதை திருஷ்டி என புரிந்து கொள்கிறார்கள், சிலர் சூழல் மாற்றம் என பார்க்கிறார்கள். ஆனால் வீட்டின் உள்ளக சூழல் ஒழுங்காகவும் வெளிச்சம் நிறைந்ததாகவும் மனநிலை அமைதியாகவும் இருந்தால் பிரச்சனைகள் தானாகவே குறைய தொடங்கும் என்பது பலரின் அனுபவமாக இருந்து வருகிறது. அதனால் காரணத்தை தேடுவதற்கும் மேலாக சூழலை சீர் செய்வதே பல நேரங்களில் சிறந்த தீர்வாக அமைகிறது.